ஹலோ ஆல். கலைச்சொல் பேரகராதி அரசியல் சார்ந்த கலைச்சொற்கள் கண்டினியூஷன் பார்க்கலாம். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இர்ரெவலண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னா பொருந்தா மாற்றுகளின் தற்சார்பு. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இர்ரெவலண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பொருந்தா மாற்றுகளின் தற்சார்பு. இண்டிவிஜுவல் மினிஸ்டரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இண்டிவிஜுவல் மினிஸ்டரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா தனி அமைச்சரின் பொறுப்பு. இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது தனி மனித கொள்கை, தனி மனிதவாதம் தான் இண்டிவிஜுவலிசம். இண்டஸ்ட்ரியல் டெமோக்ராசி அப்படின்னா தொழிலக மக்களாட்சி தான் இண்டஸ்ட்ரியல் டெமோக்ராசி. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் தொழிலக உறவுகள். இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி அப்படிங்கிறது தொழிலக சமூகம். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம் தான் இன்ஃப்ளேஷன். இனிஷியேட்டிவ் அப்படின்னா முன்முனைவு தான் இனிஷியேட்டிவ். இன்காதா அப்படின்னா இங்கதா கட்சி. சரி, இங்கதா அப்படின்னா இங்கதா கட்சி. இன்ஸ்டிடியூஷனல் ராசிசம் அப்படிங்கிறது நிறுவன இனக்கொள்கை, நிறுவன இனவாதம் தான் இன்ஸ்டிடியூஷனல் ராசிசம் அப்படிங்கிறது. இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் அப்படின்னா உளவு பணிகள் தான் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ். இன்டெலிஜென்சியா அப்படின்னா அறிவுவாளிகள் தான் இன்டெலிஜென்சியா. இன்டர்டிபெண்டன்ஸ் அப்படின்னா சார்புடைமை. இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் அப்படின்னா ஆர்வ குழுக்கள். இன்ட்ரெஸ்ட் இண்டிவிஜுவல் அப்படின்னா தனி ஆர்வங்கள். இன்டர் கவர்மெண்டலிசம் அப்படின்னா பன்னாட்டு முடிவேற்பு கொள்கை. இன்டர்னல் காலனியலிசம் அப்படின்னா நாட்டக குடியேற்ற கொள்கை. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பன்னாட்டு நீதிமன்றம். பன்னாட்டு நீதிமன்றம். இன்டர்நேஷனல் லா பன்னாட்டு சட்டம். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பன்னாட்டு பண நிதியம். இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படிங்கிறது பன்னாட்டு அரசியல் பொருளாதாரம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பன்னாட்டு உறவுகள். இன்டர்நேஷனல் சோசியலிசம் பன்னாட்டு நிகருடைமை கொள்கை. இன்டர்நேஷனல் சொசைட்டி அப்படிங்கிறது பன்னாட்டு சமூகம். இன்டர்நெட் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இணையமும் அரசியலும். இன்டர்மெண்ட் அப்படிங்கிறது கேள்வியின்றி சிறைப்பிடித்தல் தான் இன்டர்மெண்ட்னா கேள்வியின்றி சிறைப்பிடித்தல். இன்டர்வல் லெவல் வேரியபிள் அப்படின்னா இடைவெளி மட்ட மாறி இன்டர்வல் லெவல் வேரியபிள். இன்டிஃபேடா அப்படின்னா பாலத்தீன எழுச்சி. இன்விசிபிள் ஹேண்ட் அப்படிங்கிறது முகமறியா தலையீடு, கட்புலப்படா தலையீடு தான் இன்விசிபிள் ஹேண்ட். கட்புலப்படா தலையீடு. ஈராக் வார் அப்படின்னா ஈராக் போர் தான் ஈராக் வார். ஐரிஷ் ரிபப்ளிக்கன் ஆர்மி. ஐஆர்ஏ அப்படிங்கிறது ஐரிஷ் ரிபப்ளிக்கன் ஆர்மி, ஐரிய குடியரசு படை. அயன் கட்சைன் அப்படின்னா இரும்பு திரை. அப்படிங்கிறது இரும்பு திரை. அயன் லாவ் ஆஃப் ஒலிகார்கி அப்படிங்கிறது மேல்தட்டினர் இரும்பு சட்டம். அயன் லா ஆஃப் வேஜஸ் அப்படிங்கிறது கூலிசார் இரும்பு சட்டம். அயன் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறது இரும்பு முக்கோணங்கள் தன்னார்வ குழு கூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அயன் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறது. இர்ரெடென்டிசம் அப்படின்னா எல்லை மீட்பு கொள்கை. இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் அப்படின்னா இஸ்லாமிய அடிப்படை கொள்கை. அதாவது இஸ்லாமிசம் அப்படின்னா இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம்னா இஸ்லாமிய அடிப்படை கொள்கை. இஸ்லாமிக் பொலிட்டிக்ஸ் அப்படின்னா இஸ்லாமிய அரசியல். ஐசோலேஷனிசம் அப்படிங்கிறது தனிப்படுத்துதற் கொள்கை. ஐசோலேஷனிசம் அப்படின்னா தனிப்படுத்தற் கொள்கை. இஷ்யூ ஓட்டிங் அப்படிங்கிறது சிக்கல் சார் வாக்களிப்பு. ஐட்டம் வீட்டோ அப்படின்னா உருப்படி சார் மறுப்புரிமை தான் ஐட்டம் வீட்டோ, மறுப்புரிமை. ஜாகோபினிசம் அப்படின்னா ஜாகோபினிசம் அப்படிங்கிறது யோகோபினியம். ஜமாத் இ இஸ்லாமி அப்படிங்கிறது இஸ்லாமிய அரசியல். ஜெர்ரி மேண்டரிங் அப்படின்னா வெற்றியீட்ட தொகுதி பிரிப்பு தான் ஜெர்ரி மேண்டரிங். ஜிம் க்ரோ லாஸ் அப்படின்னா வெள்ளையர் கருப்பர் பாகுபாட்டு சட்டங்கள் தான் ஜிம் க்ரோ லாஸ். ஜிங்கோயிசம் அப்படிங்கிறது போர் வேட்பு கொள்கை. ஜாயிண்ட் கமிட்டி அப்படிங்கிறது கூட்டுக்குழு. ஜிங்கோயிசம்னா போர் வேட்பு கொள்கை, ஜாயிண்ட் கமிட்டினா கூட்டுக்குழு. ஜூப்ளி 2000 அப்படிங்கிறது 2000ஆம் ஆண்டு முழக்கம் தான் ஜூப்ளி 2000. ஜூடாயிசம் அப்படிங்கிறது யூதவியம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது நீதிமன்ற செயல் முனைவு தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது நீதிமன்ற தற்கட்டுப்பாடு. ஜுடிஷியல் ரெவ்யூ தீர்ப்பு மீள்பார்வை தான் ஜுடிஷியல் ரெவ்யூ. ஜுடிஷியரி நீதித்துறை. ஜண்டா அப்படிங்கிறது அரசு குழு.
ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னா சட்ட கோட்பாட்டியல் தான் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், சட்ட கோட்பாட்டியல். ஜூரி தியரம் அப்படின்னா தீர்ப்பு நடுவர் தேற்றம். தியரம்ங்கிறது தேற்றம், ஜூரி அப்படிங்கிறது தீர்ப்பு நடுவர். ஜஸ்ட் வார் அப்படின்னா முறையான போர், அறநிலை போர் தான் ஜஸ்ட் வார். ஜஸ்டைஸ் அப்படின்னா நயம், நீதி தான் ஜஸ்டைஸ். காஷ்மீர் ப்ராப்ளம், காஷ்மீர சிக்கல். காஷ்மீர் ப்ராப்ளம்னா காஷ்மீர சிக்கல். கெமாலிசம் அப்படின்னா கெமாலிசம்னா கெமாலியம். கேஜிபி அப்படின்னா கமிட்டி ஃபார் ஸ்டேட் செக்யூரிட்டி. கேஜிபி அப்படிங்கிறது கமிட்டி ஃபார் ஸ்டேட் செக்யூரிட்டி. அரசு காப்புறுதி குழு. கெமர் ரஃப் அப்படிங்கிறது கம்பூசிய பொது உடைமை படைக்குழு தான் கெமர் ரஃப், கம்பூசிய பொது உடைமை படைக்குழு. கிப்பட்ஸ் அப்படிங்கிறது கூட்டுப்பண்ணை தான் கிப்பட்ஸ், கூட்டுப்பண்ணை. கைன்ஷிப் அப்படின்னா சுற்றம். கின்ஷிப் அப்படிங்கிறது சுற்றம். கிச்சன் கேபினட் அப்படிங்கிறது நிழல் அமைச்சகம். கொரியன் வார், கொரிய போர். குலாக் அப்படின்னா குலக்கிணக்குழு வகை. கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னா கியோட்டோ நெறிமுறை தான் கியோட்டோ புரோட்டோகால். லேபர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தொழிலாளர் இயக்கம் தான் லேபர் மூவ்மெண்ட். லேபர் பார்ட்டி அப்படிங்கிறது தொழிற்கட்சி. லேபர் தியரி ஆஃப் வேல்யூ, மதிப்பின் உழைப்பு கோட்பாடு. லேபர் தியரி ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது மதிப்போட உழைப்பு கோட்பாடு. லேசி ஃபேரி அப்படிங்கிறது தான் தோன்றி போக்கு, தன் விருப்பச் செயல் போக்கு தான் லேசி ஃபேரி, தான் தோன்றி போக்கு, தன் விருப்பச் செயல் போக்கு. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து தலையிடா கொள்கையை வந்து பின்பற்றியிருப்பாங்கன்னு சொல்லி படிச்சிருப்போம். அது வந்து லேசி ஃபேரி அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லாமார்க்கிசம் அப்படின்னா லாமார்க்கிசம் அப்படிங்கிறது லாமார்க்கியம். லேம் டக் அப்படிங்கிறது நொண்டிவாத்து. தேர்தல் தோல்விக்கு பின் பதவி வகிப்பவர் தான் லேம் டக் அப்படிங்கிறாங்க. நொண்டிவாத்து. தேர்தல் தோல்விக்கு அப்புறமா பதவி வகிப்பவர். லாங்குவேஜ் அப்படின்னா மொழி. லா சட்டம். லீக்யூ ஆஃப் நேஷன்ஸ் பன்னாட்டு குழு, சர்வதேச சங்கம். லீக்யூ ஆஃப் நேஷன்ஸ். லெஃப்ட்னா இடதுசாரி. லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம். லெஜிட்டிமேசி அப்படின்னா அறநிலை, சட்டமுறை தொகுதி தான் லெஜிட்டிமேசி, அறநிலை சட்டமுறை தொகுதி. லேசர் கிளாஸ் அப்படின்னா ஓய்வு வகுப்பு, உழைக்காத வகுப்பு தான் லேசர் கிளாஸ். லெனினிசம் அப்படின்னா லெனினியம். லெவலர்ஸ் அப்படின்னா சமநிலை கொள்கையர் தான் லெவலர்ஸ். லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னா தாராளமய மக்களாட்சி கட்சி. லிபரல் பார்ட்டிஸ் அப்படின்னா தாராள கட்சிகள். லிபரலிசம் தாராளமய கொள்கை. லிபரேஷன் தியாலஜி அப்படிங்கிறது விடுதலை இறையியல், முக்தி இறையியல் தான் லிபரேஷன் தியாலஜி. லிபர்டேரியனிசம் அப்படின்னா தாராளமய கொள்கை. லிபரலிசம்னாலும் தாராளமய கொள்கை தான், லிபர்டேரியனிசம் அப்படின்னாலும் தாராளமய கொள்கை தான். லிபர்ட்டி அப்படின்னா இயல் உறாமை, தன்னுரிமை தான் லிபர்ட்டி. லைஃப் பீரேஜ் அப்படின்னா வாழ்நாள் நிகர் பேராளர். லைஃப் சைக்கிள் எஃபெக்ட் அப்படிங்கிறது வாழ்க்கை சுழற்சி விளைவு. லிமிட் ஓட் அப்படிங்கிறது வரம்புறுத்தும் வாக்கு தான் லிமிட் ஓட்டு, வரம்புறுத்தும் வாக்கு. லாபியிஸ்ட் அப்படிங்கிறது தேர்தல் வாக்கு திரட்டுவோர், பரப்புரையாளர்கள் தான் லாபியிஸ்ட், தேர்தல் வாக்கு திரட்டுவோர், பரப்புரையாளர்கள். லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அமைப்பு. லோக்கல் கவர்மெண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது உள்ளாட்சி நிதி. லோக்கல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா உள்ளூர் அரசியல் தான் லோக்கல் பாலிட்டிக்ஸ், உள்ளூர் வட்டார அரசியல்னு சொல்லியிருக்காங்க. லோம் கன்வென்ஷன் அப்படிங்கிறது லோம் மாநாடு. லாங்கிடியூடினல் அனலைசிஸ் அப்படின்னா வரலாற்று பகுப்பாய்வு தான் லாங்கிடியூடினல் அனலைசிஸ். லார்ட் சான்சலர் அப்படின்னா சட்ட ஆட்சித் தலைவர் தான் லார்ட் சான்சலர். லார்ட் பிரசிடென்ட் ஆஃப் தி கவுன்சில் அப்படின்னா சட்டமன்ற ஆட்சித் தலைவர். லாயா ஜிர்கா அப்படின்னா பேராயம், இனக்குழு தான் லாயா ஜிர்கா. லாயாலிட்டி அப்படிங்கிறது நம்பிக்கை, விசுவாசம். லும்பன் ஓரோலெட்டாரியட் அப்படிங்கிறது லும்பன் பாட்டாளி. லும்பர் ஓரோலெட்டாரியட் அப்படிங்கிறது லும்பன் பாட்டாளி. M15 அப்படிங்கிறது உளவு பணிவகை. M16 அப்படிங்கிறது உளவு பணிவகை 16. மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி ஆஃப் அப்படின்னா மாஸ்ட்ரிச்ட் உடன்படிக்கை. மெஷின் எந்திரம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பெருநிலை பொருளியல். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் பெருநிலை பொருளியல். மாஃபியா அப்படின்னா கொள்கை கும்பல். மெஜாரிட்டேரியனிசம் அப்படின்னா பெரும்பான்மை சார்பு கொள்கை, பெரும்பான்மை வாதம் தான் மெஜாரிட்டேரியனிசம். மெஜாரிட்டி மைனாரிட்டி டிஸ்ட்ரிக்டிங்
மெஜாரிட்டி மைனாரிட்டி டிஸ்ட்ரிக்டிங் அப்படிங்கிறது பெரும்பான்மை சிறுபான்மை பகுப்பு. மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு பெரும்பான்மை அரசு, மெஜாரிட்டி ரூல் அப்படின்னா பெரும்பான்மை ஆட்சி, மெஜாரிட்டி ரூல் அப்படிங்கிறது பெரும்பான்மை ஆட்சி. மால் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பிறல் ஆட்சி முறை கேட்டு தான் மால் அட்மினிஸ்ட்ரேஷன். மான்செஸ்டர் ஸ்கூல் அப்படின்னா மான்செஸ்டர் பள்ளி. மேண்டேட் அப்படிங்கிறது மக்கள் தீர்ப்பு. மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது அரசியல் அறிக்கை, கட்சி அறிக்கை தான் மேனிஃபெஸ்டோ. அரசியல் அறிக்கை, கட்சி அறிக்கை. மணிப்புலேஷன் அப்படின்னா சமாளிப்பு சரிக்கட்டல் தான் மணிப்புலேஷன் அப்படிங்கிறது சமாளிப்பு சரிக்கட்டல்.